இப்ப வரைக்கும் தாவேக்காவும் காங்கிரசும் ஒரு சுமூகமா தானே போயின்னு இருக்கு. யாருமே மாறி மாறி எந்த ஒரு விமர்சனமும் வைத்துக் கொள்வதில்லை. அலைன்ஸ் வந்தாச்சுங்களே, காதல் போயிடுச்சுங்களே. செப்டம்பர் 25ஆம் தேதியிலேருந்து என்னைக்கு இந்த கரூர் சம்பவம் நடைபெற்றதோ அன்னையிலிருந்து காங்கிரஸ் தாவேக்காவை வளர்த்து கொண்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டணி ஏற்கனவே முந்தி விட்டது. அந்த 400 மீட்டர் ரேஸ்ல வச்சுங்கன்னா விளையாட்டு ஓட்டப்பந்தயத்துல எடப்பாடி பழனிசாமி நரேந்திர மோடி எங்கேயோ போயிட்டாங்க. பின்னாடி தங்கிச்சு திமுக. அவர்கள் விஜயகாந்த் மாதிரியோ சோரம் போனவர் அல்ல என்பதை 2026 பொதுமடையில் தெரிவித்து விட்டார். எடப்பாடி பழனிசாமிக்கு விஜய்க்கு தான் அரசியலுங்க. இப்போ திமுக இந்த பிக்சர்ல இல்லைங்க தம்பி. கரூர் சம்பவத்தில் திமுகவை பாராட்ட வேண்டுமே தவிர ராகுல் காந்தி அதற்கு இழிவாக விஜயுடன் பேசி பண்ணி எல்லாம் சொல்லிட்டு கரூர் மக்களுக்கு சொல்றதை விட்டுட்டு விஜய் சொல்றாரு. அப்ப திமுகவுக்கு எதிராக முதுகில் குத்தினாரா அல்லவா? ராகுல் காந்தி கனிமொழி சந்தித்து பேசினார். ஆனால் கனிமொழியிடம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பதில் சொல்லாமல் விட்டு விட்டார். அதை கனிமொழி முக ஸ்டாலின் விட்டு விட்டார். பிப்ரவரி 5ஆம் தேதி 10ஆம் தேதி வாக்கில பார்த்துக்கலாம் சொல்லி தட்டி கழிச்சு விட்டார். விஜயையும் எடப்பாடி பழனிசாமியும் கண்டு காங்கிரஸ் ஒரு விதத்திற்கு திமுகவைக்கு எதிர்த்து போனால்தான் நாம் பயணிக்க முடியும் அரசியல் என்று முடிவுக்கு வந்து விட்டார்கள். திமுகவும் பாஜகவும் சேர்ந்து கொண்டு செய்கிறது என்று விஜய் சொல்வது நிரூபணம் ஆகிறது. பராசக்திக்கு விளம்பரம் கிடைச்சிட்டு அவனுக்கு பண்ணிட்டாங்க. இவருக்கு எங்க கொடுக்கல? மத்திய அரசாங்கம் நினைச்சா கொடுக்கும் சொல்றாங்க. ஏன் கொடுக்கல? எடப்பாடி பழனிசாமி பார்க்கறதுக்கு பியூஷ் கோயல் வந்தாரு, அமித்ஷா வந்தாரு. ஸ்டாலினை பார்க்கறதுக்கு எந்த காங்கிரஸ்காரன் வந்தாங்க? ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். ஐயா வணக்கம். நமஸ்தே 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 கோபி. வணக்கம் வணக்கம் ஐயா. மற்ற கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்து காங்கிரஸ் ரொம்ப தேஞ்சு போயிடுச்சு, தாவேக்காவுடன் கூட்டணி வைக்கணும் அப்படின்ற போல விஜயுடைய தந்தை எஸ் சந்திரசேகர் வெளிப்படையாகவே காங்கிரசுக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு. யார் அந்த மற்ற கட்சி? யாரை குறிப்பிடுகிறார் அவர்? காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளைத்தான் குறிப்பிடுகிறார். போதாத வரைக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வைகோ அவர்கள் கூட குறிப்பிடுகிறார். அதையும் தவிர கம்யூனிஸ்ட்களை குறிப்பிடுகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இருக்கக்கூடிய 5 தோழமை கட்சிகள் அனைத்தையுமே சந்திரசேகரன் குறிப்பிடுகிறார். காரணம், இன்று இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்தால் எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டணி ஏற்கனவே முந்தி விட்டது. அந்த 400 மீட்டர் ரேஸ்ல வச்சுங்கன்னா விளையாட்டு ஓட்டப்பந்தயத்துல எடப்பாடி பழனிசாமி நரேந்திர மோடி எங்கேயோ போயிட்டாங்க. பின்னாடி தங்கிடுச்சு திமுக. திமுகக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குது, டர்புலன்ஸ் இருக்குதுங்க திமுக அணியில. அதை தவிர இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய ட்வீட்டை பாத்தீங்கன்னா, விடியா ஆட்சி உங்கள் வீடு பில்லு சாட்சின்னு ஒரு ட்வீட் போட்டு விட்டாரு. அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ரீதியில பாத்தீங்கன்னா இந்த சந்திரசேகருடைய அறிவிப்பு என்பது ராகுல் காந்தியை குறித்து தான் இருக்கிறது. இன்று காலை ராகுல் காந்தி கனிமொழி சந்தித்து பேசினார். ஆனால் கனிமொழியிடம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பதில் சொல்லாமல் விட்டு விட்டார். அதை கனிமொழி முக ஸ்டாலின் விட்டு விட்டார். ஒன்னும் கிரிப்பு கொடுத்து பேசலைங்க, ஆட்சி கொடுத்து பேசல. பிப்ரவரி 5ஆம் தேதி 10ஆம் தேதி வாக்கில பார்த்துக்கலாம் சொல்லி தட்டி கழிச்சு விட்டாரு. ஆனால் இது வரைக்கும் திமுக ஏன் காங்கிரசுடன் பேசுவதற்கான ஒரு குழு அமைக்கவில்லை? ஆமா, நேற்றுக்கு கிறிஸ் ஜோடங்கரே சொல்லியிருக்காரு. அவர் காங்கிரஸ் என்ன குழு அமைச்சது? செல்வ பெருந்தகை தனக்கு தானே போட்டுட்டாரு. அப்புறம் தானே இந்த டி.எஸ். சிங்தேவ் வந்தாரு, முகுல் வாஸ்னிக் வந்தாங்க. அவங்களும் ஏங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்க்கறதுக்கு பியூஷ் கோயல் வந்தாரு, அமித்ஷா வந்தாரு. ஸ்டாலினை பார்க்கறதுக்கு எந்த காங்கிரஸ்காரன் வந்தாங்க? ராகுல் காந்தி வந்தாரா? மல்லிகார்ஜுன் கார்கே வந்தாரா? இல்லையே. அவரை பார்க்க மாட்டேங்கிறார் ஸ்டாலின். ராகுல் காந்தி ஸ்டாலின் போட்டோ எடுக்க மாட்டேங்கிறார். எதுக்காக? விஜயுடன் கள்ளக்காதல், விஜயுடன் மோதல், விஜயுடன் காதல், விஜயுடன் கள்ள உறவு. ஒரு கரூர் சம்பவம் முடிஞ்ச உடனே ஒரு அகில இந்திய கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் எப்படி தன்னுடைய அரசாங்கம், இந்திய அரசாங்கம் அவ்வளோ கொடுமையுடன் நடந்தது என்றெல்லாம் பழி போடக்கூடிய முக ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு எதிராக கரூர் சம்பவத்திற்கு பிறகு
கரூர் சம்பவத்தில் திமுகவை பாராட்ட வேண்டுமே தவிர ராகுல் காந்தி அதற்கு இழிவாக விஜயுடன் பேசி விஜய்க்கு ஆதரவு தருமாறு ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு விஜய்க்கு என்கரேஜ் பண்ணி ஐஎம் வித் யூ எல்லாம் சொல்லிட்டு என்னங்க இது ஐஎம் வித் யூங்கிறது யாருக்கு சொல்றாங்க? கரூர் மக்களுக்கு சொல்லதை விட்டுட்டு விஜய் சொல்றாரு. அப்ப திமுகவுக்கு எதிராக முதுகில் குத்தினாரா அல்லவா? அதனால்தான் சந்திரசேகர் இன்னைக்கு அப்படி சொல்லியிருக்காரு, விஜயனுடைய அப்பா. ஐயா, இந்த ஜனநாயகம் பட தணிக்கை சான்றிதழ் விவகாரத்துல மீண்டும் அந்த வழக்கு வந்து தனி நீதிபதி கிட்டே போயிருக்கு. ஏற்கனவே அவங்க தான் அந்த தீர்ப்பை வந்து சீக்கிரமா கொடுக்கணும் அப்படின்ற போல சொன்னாங்க. அதுக்கு அடுத்து இரு நீதிபதிகள் வந்து அது வந்து ரத்து செஞ்சிருச்சு. மீண்டும் அவங்க கிட்டே திருப்பி தனி நீதிபதி கிட்ட மீண்டும் போவதற்கான காரணம் என்ன? மீண்டும் சுற்றி சுற்றி ஒரே வட்டமாவே இருக்கே, ஒரு எண்டே இல்லாம இருக்கு. எண்டே இல்லாம இருப்பது காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முக்கிய அணியாக இருக்கக்கூடிய சினிமா துறை, குறிப்பாக ரெட் ஜெயண்ட் பிளாக் ஷீப்ஸ் என்று சொல்லக்கூடிய கருப்பு ஆடுகள் தமிழக பிலிம் சென்சார் போர்டில் திமுகவிற்கு சாதகமாக உட்கார்ந்து கொண்டு அவருக்கு எதிராக திமுகவிற்கு ஆதரவாக விஜய்க்கு எதிராக எழுதி கொடுக்கிறார்கள். அந்த லெட்டர் ஒரு அப்ஜெக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்களே, தேசிய பாதுகாப்பிற்கும் தேசிய கொள்கை வேறுபாட்டுக்கெல்லாம் சொல்லிட்டு அது எழுதி கொடுத்தாருங்க. திமுக சார்ந்தவர்கள் தானே. அப்புறம் தான் பாஜகவும் சரி, அப்புறம் தான் இந்த சென்சார் போர்டு அந்த கொடுத்த இதை வித்ட்ரா பண்ணாங்க. ஆக மொத்தம் இதை செய்தது, திருச்சி விட்டது திமுக பின்னணி தான் என்று பலர் நினைக்கிறார்கள் டெல்லியில். ஓகே, இது இந்த தணிக்கை சான்றிதழ் விவகாரம் என்றது மத்திய அரசுடைய கையில தான் இருக்கு. எப்படி வந்து நம்ம திமுகவை குற்றம் சாட்ட முடியும் அப்படின்ற போல ஒரு விமர்சனம் இருக்கு. விமர்சனம் வந்து மத்திய சென்சார் போர்டுல 10 மெம்பர் இருக்காங்க. அதுல பல திமுக ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள், இன்னும் பாஜக ஆதரவாளர் இருக்காங்க, காங்கிரஸ்காரங்க இருக்காங்க, விஜய்க்கு ஆதரவாளர் இருக்காங்க. அவங்க சொல்றதுதான் தெரியுது. அந்த 10 பேர் பத்தி யார் அந்த எழுதி கொடுத்தான்ட்டு ராம்குமாரே போட்டிருக்காருங்களே அந்த ட்விட்டர் அக்கௌண்ட். அதெல்லாம் யார் கேட்கறது? அங்க சினிமா துறையில் மொத்தம் 47 படங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்குதுங்க ரிலீஸ்க்கு. விஜய் படத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமான்னுட்டு பல நீதி அரசர்களே கேட்கும் அளவிற்கு திமுக ஒரு ஆட்சியை செய்கிறதுன்னா அதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? திமுகவுடைய லாங் ஹேண்ட் அங்க இருக்க மாதிரி தான் தெரியுது. விஜயை கண்டு திமுக பயப்படுதா? புலி கரைக்குது வயத்துல, பயப்படுதுங்கிறீங்களே. தூக்கம் வரல அவருக்கு தூக்கம் வரல. சொல்றாரு 200 இருந்தாங்களே, விஜய்க்கு வந்தப்ப இந்த 200 எங்க போச்சு தம்பி? அதுதான் ஒரு மாறுதல். தாவேகா பக்கம் வந்து நிற்கிறதுக்கே வேட்பாளர் கிடையாது. அப்படி இருக்கையில நாங்க எப்படி அவங்களுக்கு போட்டியா இருக்க முடியும் அப்படின்ற போல திமுக தரப்புலையும் விமர்சனம் வைக்கிறாங்களே. அது ஒரு விதத்துல பார்த்தா உண்மையா தான் இருக்குதுங்க. நிச்சயம். ஏன் தெரியுமா? திமுக வளர்ந்த கட்சி, 75 ஆண்டு காலமா இருக்கிற கட்சி. உதயசூரி 75 ஆண்டு காலமா பார்த்துட்டு இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் 3:15 மத்தியானம் அந்த எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து ஒரு ட்விட் போடுறாங்க, விஜய்க்கு சொல்லப்பட்ட விசில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டோன்னுட்டு. ராத்திரி 7 மணிக்குள்ள 4 கோடி பேர் பார்த்துட்டாங்களா? அது எப்படிங்க? அது 75 வருஷமா இருக்கிற கட்சி உதயசூரியன் இரட்டை இலை எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிடுச்சு விசில். எப்படி அது? அது ஒரு பாப்புலாரிட்டி, சோசியல் மீடியாவுடைய இன்ஃபுளுன்ஸ், விஜய்க்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டி என்று தான் பலர் கருதுகிறார்கள். இருந்தும் விஜயையும் எடப்பாடி பழனிசாமியும் கண்டு காங்கிரஸ் ஒரு விதத்திற்கு திமுகவைக்கு எதிர்த்து போனால்தான் நாம் பயணிக்க முடியும் அரசியல் என்று முடிவுக்கு வந்து விட்டார்கள். தகப்பனாருடைய நிருபர் கூட்டம் வந்து விஜய் சொல்லி சொன்னாரா இல்ல விஜய் சொல்லாது அடிக்கடி அவர் பேசுறாரு கொஞ்சம் நிறைய. அவர் என்ன கட்சியில என்ன பதவியில் இருக்காரு சொல்லுங்க? அவர் சொன்னது யார் எடுத்துப்பாங்க? ஆனாலும் டெல்லியில அதுக்கு வந்து இவன் ரகசிய மீட்டிங் எல்லாம் நடக்குது. ஒருவேளை விஜய் டெல்லிக்கு வந்து ராகுல் காந்தி பார்த்தாலும் பாப்பான்னு டெல்லியில பரவலா சொல்றாங்க. பிப்ரவரி 5 வாக்கில் வரப்போறாருன்னுட்டு. இப்ப வரைக்கும் தாவேகாவும் காங்கிரசும் ஒரு சுமூகமா தானே போயின்னு இருக்கு. யாருமே மாறி மாறி எந்த ஒரு விமர்சனமும் வைத்துக் கொள்வதில்லை. அலைன்ஸ் வந்தாச்சுங்களே, காதல் போயிடுச்சுங்களே. செப்டம்பர் 25 என்னைக்கு இந்த கரூர் சம்பவம் நடைபெற்றதோ அன்னையிலிருந்து காங்கிரஸ் தாவேகாவை வளர்த்து கொண்டு வருகிறது. காதல் துளிர் விட்டு ஆரம்பிடுச்சு. அன்னைக்கே முடிச்சிடுச்சு எல்லாமே. அந்த ஒரு இம்ப்ரெஷன் அப்படிதான் டெல்லியில இருக்குதுங்க தம்பி. இப்போ ஜனநாயகன் வந்து இப்போ தேர்தல் முடிகிற வரைக்குமே வெளியாகாதுங்களா? ஏன்னா அந்த ஒரு தகவல் ஒண்ணு போயின்னு இருக்கு. 2026 தேர்தல், சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரைக்குமே ஜனநாயகன் வெளிவர வாய்ப்பே கிடையாது அப்படின்ற போல இருக்கு சொல்றாங்க. இது பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலே நடக்குது போலீங்களே. அரசியல் திமுகவும் பாஜகவும் சேர்ந்து கொண்டு செய்கிறது என்று விஜய் சொல்வது நிரூபணம் ஆகிறது.
வேற ஒண்ணுமே கிடையாது. ஓ பாஜக. அவரை விஜய் ம், விஜய் அவர்களை எப்படி அமுக்க வேண்டும், அரசியல் ரீதியாக ம், கரூர், ம், பண ரீதியாக எப்படி அமுக்க வேண்டும் ஜனநாயகன், ம், சினிமா துறையில் எப்படி அமுக்க வேண்டும் ரெட் ஜெயிண்ட் மூலமாக ஜனநாயகன், ம், பராசக்திக்கு விளம்பரம் கிடைச்சிட்டு அவனுக்கு பண்ணிட்டாங்க. இவருக்கு எங்க கொடுக்கல? மத்திய அரசாங்கம் நினைச்சா கொடுக்கும்னு சொல்றாங்களே, ஏன் கொடுக்கல? திமுகவின் அழுத்தம் என்று தான் விஜய் நினைக்கிறார். பாஜகவுக்கு திமுக அழுத்தம் கொடுக்கிறதா? மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கிறது. அதுல நீங்க யாரோட வச்சுங்க, திமுகவுக்கு வச்சுங்க, பாஜகன்னு வச்சுங்க. மத்திய அரசு பாஜக, மாநில அரசு திமுக, அவங்க ம், ரெண்டு பேரும் தான் பண்றாங்க. இல்லாம மாமல்லபுரத்துல ம், விஜய் வந்து மொழியை பிடுங்கிடுவானா முதிய எடுத்துன்னு வந்துருவாங்க திமுகன்னு சொன்னார். அது ஏன் சொல்றாரு அவரு? ம். பாஜக மனதில் வைத்துக் கொண்டுதானே சொல்லுகிறார். அதை நிரூபணம் செய்வார் அடுத்த தேர்தல் பிரச்சாரத்தில். ஓகே ஓகே. விஜய் அவர்கள் ம், ரஜினிகாந்த் மாதிரியோ கமல்ஹாசன் மாதிரியோ ஏன் விஜயகாந்த் மாதிரியோ ம், சோரம் போனவர் அல்ல என்பதை 2026 பொதுமடையில் தெரிவித்து விட்டார். அவர் வந்து இப்போ ம், ரேஸ் வந்து ம். எடப்பாடி பழனிசாமிக்கு விஜய்க்கு தான் அரசியலுங்க. இப்போ திமுக இந்த பிக்சர்ல இல்லைங்க தம்பி. இப்போ செங்கோட்டையன் சொல்றாரு வெளிப்படையாகவே எங்களுக்கு வந்து பாஜக அழுத்தம் கொடுக்குது. டிடிவி வந்து தாவேகாவுக்கு வரதா இருந்ததாம். ஆனா வந்து பாஜகவுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் வந்து அவர் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போனாரு அப்படின்ற போல ஒரு வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இது உண்மையா, ஏற்புடையதா? உண்மை பொய் என்பதை பற்றி நான் கருத்து தெரிவிக்கவில்லாவிட்டாலும் ம், பொதுமக்களிடையே ம், கள்ளச்சாராயம், போதைப் பொருள் இருப்பதை விஜய் உணர்கிறார், தினகரன் உணர்கிறார், ம், செங்கோட்டையன் உணர்கிறார், அனைவரும் உணர்கிறார்கள். ம், ம், அந்த விஷயத்தை பார்த்து இது வரைக்கும் ம், சில முக்கியமான பிரச்சனைகளில் விஜய் கருத்து தெரிவிக்காதிருக்கும் நிலையில் என்னதான் நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ம். இதுக்கு பாஜக அழுத்தமே இல்லையே. போதைப் பொருள் விற்கிறதுக்கு வந்து பாஜக கொடுத்தது திமுக லைசன்ஸ் இல்லையே. ம், அவங்க தானே விற்கிறாங்க காலேஜ். இன்னைக்கு பாருங்க 22,000 பேர் கொலை செய்யப்பட்டதாக ஆளுநர் சட்டசபையில் அறிக்கை தராரு. அதை வந்து எப்படி எடுத்துக்கணும்? அப்போ வந்து விஜய்க்கு வந்து ஒரு சவாலாக இருந்தது தினகரன். ம். அவர் வந்து முதல்ல கட்சி ஆரம்பிச்ச உடனே விஜய் செய்ததில் சிறந்து நல்லது இருக்குது, கெடுதல் இருக்குது. கோபி, ம். நம்ம வந்து ஒரு விதத்துல விஜய் வந்து மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே பவர்ஃபுல் அரசாங்கம். அந்த அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒண்ணு நீங்க கையில வச்சுக்கணும். ரெண்டுத்தையுமே விரோதிச்சீங்கன்னா உங்களுக்கு அரசியல் இல்லை. ஓகே ஓகே. அம்மையார் ஜெயலலிதா இருந்த பொழுது மத்திய அரசாங்கத்தை கையில் வச்சிருந்தாங்க. மாநில அரசாங்கத்தில் இருக்கும்போது மத்திய அரசாங்கம் எதிர்த்தாங்க. அந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. எங்க இந்த 3 துருவ அரசியல் இருக்கிறதோ அங்கெல்லாம் விஜய் போன்ற புதிதாக வருபவர்கள் ம், நரேந்திர மோடி அவர்களையோ மோடி சார், சீஃப் மினிஸ்டர் சார்னா சொல்லக்கூடாது. 10 ரூபாய் பாலாஜிங்கிறத நீங்க தனியா சொல்லிக்கலாம், யாரும் ஒண்ணு இல்லை. அந்த பாடுதல் பாடி வெறுப்பேற்றுறது பிளஸ் வந்து பண்றதெல்லாம் தப்புன்னு தான் ம். அவருக்கு இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது திரும்பி பார்க்கும்போது நினைக்கிறார்கள், ஓகேங்கய்யா. நம்ம என்ன சொல்லி இருக்க கூடாது என்று. ம், சீஃப் மினிஸ்டரா இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், நீங்க ரெண்டுத்தையுமே விரோதிச்சீங்கன்னா அப்ப நீங்க உங்ககிட்ட நீங்க என்ன கவர்மெண்ட்டுக்கோ இல்ல அரசாங்கத்திற்கோ பொதுமக்களுக்கோ என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியலையே ஒன்னும். மிக்க நன்றி ஐயா, நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு. தேங்க்யூ. தேங்க்யூ.